ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, உன் ஆதி பராசக்தி உன்னிடத்தில் ஒரு உண்மையை கூறுவதற்காக வந்திருக்கிறேன். விதி உன்னோடு விளையாடப் போகிறது என் தங்கமே. விதி உன்னோடு அல்ல, உன் பிள்ளையின் மூலமாக விதி உன்னிடத்தில் விளையாடத்தான் போகிறது. அதை முன்பே தெரிந்து கொள் என் அன்பு பிள்ளையே. காலத்தை குறை கூறிக்கொண்டிருக்கும் உன்னிடத்தில் இன்று இந்த செய்தியை சொல்ல நான் ஓடோடி வந்திருக்கிறேன். என்னை எதிர்பார்த்து எத்தனையோ பிள்ளைகள் இருக்கும்போது நான் ஏன் உன்னை தேடி வர வேண்டும் என் தங்கமே? மீறி உன்னிடத்தில் வந்து என் வாக்கை கொடுத்தாலும் இது எனக்கான வாக்குதானா, இது எனக்கு சொல்லப்பட்ட வாக்குதானா என்று நீ குழம்பிக் கொண்டே இருக்கிறாய். அன்பு பிள்ளையே, எந்த வாக்கு உன் கண்களில் படுகிறதோ அந்த வாக்கு உனக்காக படைக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. எல்லோர் நாளும் எதையும் எப்போதும் எப்படியும் கேட்டுவிட முடியாது கண்மணியே. கேட்க வேண்டும் என்று விதி இருந்தால் மட்டும்தான் கேட்க முடியும். அது உனக்கானதாக இருந்தால் மட்டும்தான் அதை உன்னால் கேட்க முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சில நிமிடங்களில் உன்னையும் மீறிய வருத்தங்கள் உனக்குள் வந்து கொண்டிருக்கிறது. தாங்க முடியாத பாரத்தால் துவண்டு போய்விடுகிறாய், சுருண்டு படுத்து விடுகிறாய். அங்கிருந்து எழுந்திருக்க கூட முடியாமல் கை காலில் பலமில்லாமல் நீ கிடக்கிறாய் என் தங்கமே. எழுந்திருக்க வேண்டும், தெய்வத்தை வணங்க வேண்டும், நான் கோவிலுக்கு செல்ல வேண்டும், நான் இதையெல்லாம் என் வீட்டில் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் வயிற்றுக்கு சோறு கூட உன்னால் வைக்க முடியாமல் திணறுகிறாயே பிள்ளையே. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை உன்னிடத்தில் சொல்வதற்காக உன் ஆதி பராசக்தி வந்திருக்கிறேன். இதை இறுதி வரை பொறுமையாக முழுமையாக கேட்டு முடியன் பிள்ளையே. எதையும் முழுமையடைய செய். முதலில் பாதியில் விட்டுவிட்டால் அது அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்குமே ஒழிய எதுவும் முழுமையடையாது என்பதை புரிந்து கொள். எந்த வேலையை கைத்தொடுகிறாயோ அதை முழுமையாக முடித்துவிட்டு மறுவேளை பார். அப்போதுதான் அதில் கிடைக்கும் பலன் கூட உனக்கு முழுமையாக கிடைக்கும். உன் தாய் சொல்வதை கேள். இனியும் என் வார்த்தையை தட்டிவிட்டு செல்லாதே என் அன்பு குழந்தையே. உனக்காகத்தானே ஓடோடி வந்து கொண்டிருக்கிறேன். என்னையும் அவமதித்து விட்டு வேறு யார் இருக்கிறார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். நான் இருக்கிறேன் உனக்கு. உன் உயிர் மூச்சு இருக்கும் வரை இனி நீ கேட்டதை நடத்தி கொடுக்கத்தானே இந்த ஆதி பராசக்தி இருக்கிறேன். நடந்ததையெல்லாம் மாற்றி அமைக்கத்தான் காலதாமதமாகிக் கொண்டிருக்கிறது. இனி நடக்கப் போவது உனக்கு தயாராகத்தான் இருக்கிறது. கண்ணிமைக்கும் நேரத்தில் கூட உனக்கு நல்லது நடக்கும். எதற்கும் தயாராக நீ இருக்க வேண்டும். இப்போது உன் பிள்ளையை பற்றி உன்னிடத்தில் நான் என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா? உன் பிள்ளையை பற்றிய கவலை உனக்கு அதிகமாகவே ஆகிவிட்டது. நினைத்து நினைத்து நீ மெழுகாக உருகி கொண்டிருக்கிறாய். உன்னுடைய பிரச்சனை ஒரு பக்கம் வேறு, உன் பிள்ளையின் பிரச்சனை மறுபக்கம் வேறு. உன் பிள்ளையை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே, உன் பிள்ளையை பற்றிய ஒரு செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கிறேன். இதற்கு மேல் இப்போது இந்த வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் அடுத்த நிமிடத்தில் இருந்து உன் பிள்ளையின் மீதான இருக்கும் கவலையை விட்டுவிடு, வேதனையை விட்டுவிடு. ஏன் தெரியுமா? உன் பிள்ளைக்கு அதிர்ஷ்டம் வரப்போகிறது. என் பிள்ளை இப்படி எந்த பொறுப்பும் இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாரே என்று வருத்தப்பட்டாயல்லவா? மாறப்போகிறது எல்லாம். அனுதினமும் உன் பிள்ளை கையில் வைத்திருக்கும் ஒரு பொருளில் விதி விளையாடப் போகிறது என்று கூறினேனே, என்ன என்று யோசித்தாயா? தங்கமே, எப்போதும் கைகளில் வைத்துக்கொண்டு தனி அறையில் சென்று அந்த அலைபேசியில் என்னதான் இருக்கிறதோ என்று எத்தனை முறை திட்டி தீர்த்திருக்கிறாய். அதன் மூலமாக உன் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது. உன் பிள்ளையின் வாழ்க்கையில் விதி மாறப்போகிறது. உன் கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறது. தங்கமே, இனி நடப்பதெல்லாம் நல்லதுதான் தங்கமே. கவலைப்படாதே. உன் வாழ்க்கையும் உன் சந்ததியும் வாழ்க்கையும் ஜெயிக்கத்தான் போகிறது.
வெற்றியை பிடித்து கொண்டு நீ சிரித்து மகிழ்ந்திருக்கத்தான் போகிறாய். அதையும் நான் பார்க்கத்தான் போகிறேன். இன்னும் 24 மணி நேரத்தில் உன் பிள்ளையின் கையில் ஒரு அதிசயம், அற்புதம், ஆச்சரியம் காத்திருக்கிறது. உன் பிள்ளை வைத்திருக்கும் கைபேசியில் ஒரு சந்தோஷ செய்தி வரப்போகிறது. அதை கொண்டு வந்து உன்னிடத்தில் உன் பிள்ளை குதியாட்டம் போட்டுக்கொண்டு சொல்ல போகிறது. பார், நல்லது நடக்கும் நேரம். சந்தேகத்தால் அனைத்தையும் இழந்து விடாதே. எப்போதும் நம்பிக்கை வேண்டும். உன் ஆதி பராசக்தியின் மீதும் நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நல்ல செய்தியை எடுத்து வந்த உன் அன்னையின் கையை வெறுங்கையாக விடாமல் உன் கையில் இருக்கும் காணிக்கையை கொடு. இன்னும் 24 மணி நேரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். ஓம் சக்தி. நன்றி.